ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம். பிதாவே தொழுகிறோ, எங்களை படைக்கிறோ, உம்மில் அன்பு கூறுவோ. இயேசுவே தொழுகிறோ, எங்களை படைக்கிறோ, உம்மில் அன்பு கூறுவோ. ஆவியே தொழுகிறோ, எங்களை படைக்கிறோ, உம்மில் அன்பு கூறுவோ. பிதாவே தொழுகிறோ, எங்களை படைக்கிறோ, உம்மில் அன்பு கூறுவோ. இயேசுவே தொழுகிறோ, எங்களை படைக்கிறோ, உம்மில் அன்பு கூறுவோ. நம்ம ஆரம்ப ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்வோம். சாலமன் வந்து ஆரம்ப ஜெபத்தினை ஏறெடுப்பாங்க. நாம் அனைவரும் கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அற்புதமான ஆண்டவரே, காலை பொழுதுக்காக நன்றி. இதோ உலகம் முழுவதும் ஆண்டவரே, எல்லா திருச்சபைகளிலும் இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதனை செய்வதற்காக ஏராளமான மக்கள் கூடி வந்திருப்பார்கள். அவர்களுக்காகவும் நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இதோ எங்கே இருவர் மூவர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று நீ வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. நீ சொன்ன அந்த வாக்குகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ கூட கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக ஆத்துமாக்களை கூட கர்த்தாவே நீர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த ஊழியத்தை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற மக்களுடைய உள்ளங்களை கூட சுவாமி நீங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரே என்ன நோக்கத்தோடு வந்தார்களோ அப்படியே சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய தேவைகளை அறிந்து அவர்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. ஊழியத்தை நடத்துகிறதான அருமையான தேவ மனிதனை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய நாவிலிருந்து பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அவரை உள்ளங்கால் முதற்கொண்டு உச்சம் தலைவரைக்கும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் அவரை பொறுப்பெடுத்து கொண்டு அவரிலிருந்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். 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 சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு
தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றம் எமக்கில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றம் நமக்கில்லையே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறினார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். 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 அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றம் எனக்கில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஒரு சில நிமிடங்கள் எழும்பி நின்று நம் கர்த்தரை ஆராதிப்போம். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் மாத்திரமல்ல, நம் அழைப்புக்கும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
என்ன நோக்கத்திற்காக என்ன விதத்திற்காக நம்மை அழைத்தாரோ அந்த அழைப்பையும் நம்மளை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நல்லவர், இரக்கம் நிறைந்தவர், அன்பு மிகுந்தவர், தயவு மிகுந்தவர், காருண்யம் நிறைந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒருத்தர் வேடிக்கை பார்க்க வேண்டாம். வேடிக்கை பார்க்க நம்ம இங்கே வரல, கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிங்க. அவர் செய்த நன்மைகளை எண்ணி பாருங்கள். சிறிய பெரிய எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. இந்த காலவில் நாம் உயிரோடு இருப்பதே அவருடைய சுத்த கிருபை, அவருடைய தயவு, அவருடைய காருண்யம், அவருடைய தயாளம் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறது. இந்த நாளை கூட்டி கொடுத்திருக்கிறது நமக்கு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. 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 நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. Hallelujah. Hallelujah. Thank you Lord. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதர் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நொறுக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நொறுக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும்
உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்த நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்த நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதானே மன்னான நமக்குள் வாழுகின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். 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 இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் எத்தனையோ வியாதிப்பட்ட மனுஷன்களை சுகமாக்கினார். 38 வருஷம் 18 வருஷம் இப்படிப்பட்ட வியாதிஸ்தர்களை ஒரு இமைப்பொழுதில் அவர் சுகமாக்கினார். இந்த உபத்திரமும் ஒரு நிமிஷத்தை ஒரு இமைப்பொழுதிலே அவர்களுக்கு தீர்ந்து போனது. அப்படிப்பட்ட தேவன் தான் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற செயலுக்க செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எவ்வளவு நல்லவர் அவர். நம்முடைய அப்பா, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன், நம்முடைய பிதாவாக இருக்கிறார். ஆவிதன் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற ஜாதி இது. கர்த்தரை சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களை போல பாக்கியசாலிகள் இந்த பூமியில யாரும் இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுவார். அவர் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களை போல பாக்கியசாலிகள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. காரணம், அவர் உங்களுக்கு அவ்வளவு சமீபமாக இருக்கிறார். தூக்கி எடுப்பதற்கு, வாழ வைப்பதற்கு, நிலை நிறுத்துவதற்கு, முடிஞ்சு போன இடத்திலிருந்து, வீழ்ந்து போன இடத்திலிருந்து மறுபடியும் அதே இடத்துல தூக்கி நிறுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். லேசான ஆள் கிடையாது. பாருங்க, நினைக்கும் போது என் உள்ளம் மகிழ்கிறது. ஒரு ஒன்றுக்கும் உதவாத ஒரு நபரை எனக்குள்ள நான் வைக்கல. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவரை நான் உள்ள வச்சிருக்கிறேன். நிச்சயமாய் அவர் எனக்கு செய்வார், நிச்சயமாய் செய்வார், நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே, நீர் செய்வீர், அதற்காக நன்றி. எந்த மனுஷன் இல்லை ஆண்டவரே, நீர் செய்வீர், நீர் எங்களுக்கு செய்வீர். Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஹalleluya, ஹalleluya. அலங்கார வாசலாலே
பிரவேசிக்க வந்து நிற்கிறோ தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ தேவ வீட்டின் நன்மையாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனே துதித்திட வந்தோம் பொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனே துதித்திட வந்தோம் பொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே செய்தவர்க்கே நாங்கள் நன்றி பலி செலுத்துவோமே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி பலி செலுத்துவோமே என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைத்திடுவோம் எங்கள் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்திடுவோம் துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்திடுவோம் சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட
மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. தாவீது சொல்றார் பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போதே நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். வார்த்தையை கேட்ட போதே மகிழ்ச்சியாக இருந்தாராம். ஏன்னா ஆலயத்தினுடைய மகிமை அவங்களுக்கு தெரியும். உள்ளே போக முடியாது, வாசல்லையாவது நின்று கர்த்தரை துதிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லி ஓடியாருவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளை கர்த்தர் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக உள்ளே அழைச்சி உட்கார வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம எப்படி ஆராதிக்கிறோம் அவரை யோசித்து பாருங்க. கர்த்தருடைய சமூகம் சொல்லும்போது பயபக்திக்குரியது, மரியாதைக்குரியது. பழைய ஏற்பாடு மாதிரி வெளியே நிற்க வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? வெயிலில் கிடக்க வேண்டியதான். வெயிலில் கடவுள் இன்னைக்கு நம்மளை உள்ளே உட்கார வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவருடைய சமூகத்தினுடைய முழுமையை நம்ம அனுபவிக்கும்படி. பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் தான் அவருடைய சமூகத்துடைய முழுமையை அனுபவிச்சார் பாருங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை உள்ளே போய் மகா பிரதான ஆசாரியன் உள்ளே போய் அனுபவிச்சுட்டு வந்தார். ஆனால் இன்னைக்கு என்னை ஆசாரியனாக்கி உள்ளே வந்து முழுமையாக நீ பெற்றுக்கோ. என்னுடைய பிரசன்னத்தை, என்னுடைய அன்பை, என்னுடைய இரக்கத்தை, என்னுடைய தயவை, என்னுடைய கிருபையை முழுமையாக பெற்றுக்கொள். அறகுறையா இல்லை. அப்போ ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்கிறதுன்றது ரொம்ப விசேஷமான ஒரு காரியம் பாருங்க. இது லேசாக நினச்சிடக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. கர்த்தருடைய முழுமையை நாங்கள் வந்து பெறுறேன். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு இறங்கி வருகிறது. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அவருடைய கிருபையும் தயவும், அவருடைய காருண்யமும், அவருடைய தயாளமும், விசேஷ விதமான ஆசீர்வாதங்களும் அவருடைய ஆலயத்திலிருந்து, அவருடைய பிரசன்னத்திலிருந்து எனக்கு கிடைக்கிறது. அதை நான் எவ்வளோ ப்ரெசியஸாக பெற்றுக்கொள்ளணும்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதிக்கிறது என்பது அப்படியே ரொம்ப விலையேறப்பட்ட ஒரு காரியம், ரொம்ப பயபக்திக்குரிய காரியம். கர்த்தரை அவ்வளோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ளன்போடு உள்ளிருந்து துதிக்கணும் பாருங்க, நன்றி செலுத்தணும். ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. ரொம்ப அஜாக்கிரதை எடுத்துடக்கூடாது இதை. ஏன்னா என்னுடைய ஆராதனையிலே அவர் பிரியப்படுகிற தேவன், என்னுடைய துதிகளில் அவருடைய பிரியப்படுகிற தேவன். எந்த பலியை காட்டிலும் உங்களுடைய வாயிலிருந்து வருகிற துதி பலியை அவர் விரும்புகிற தேவன். ஓ உங்க நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya 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 அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் மண்ணில் வருகிறோம்.